அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம். கிளாஸ் வந்து டெய்லி போயிட்டுருக்கு. 9th ஸ்டாண்டர்ட் தான் போயிட்டுருக்குது. டே 1 ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து ஒரு இயலை கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கோம். எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கோ நம்ம அதை தான் நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரிவைஸ் இல்லை, இது நான் வந்து முக்கியமான கொஸ்டினாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இதை ரிவைஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதையே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டைம் கிடைக்கல, நமக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குது, அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம 9th புக்ஸே பார்க்கணும்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் இது எல்லாத்துலேயுமே ஒரே பிளேலிஸ்ட்டில் போட்டுட்ருக்கேன். இப்போ நமக்கு வந்து இன்னும் எத்தனை இயல் இருக்குதுன்னு பார்ப்போம். டோட்டலாக நமக்கு 7 இயல் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம டே 5க்கு வந்திருக்கோம். இந்த 5ஆவது நாளில் நம்ம 5 இயல் கிட்ட கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு இலக்கணம் பெண்டிங் இருக்குது. பின்னாடி நமக்கு வந்து கலை சொற்கள் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அறிவை விரிவு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாள் உங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். இலக்கணத்தையும் நம்ம 2 நாள் முடிக்க முடியுமோ தெரில. பட் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது இலக்கணம் தனியோட ஒரு வீடியோவில் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலை சொற்களும் இந்த அறிவியல் சேர்ந்து இந்த 2 நாளில் முடிச்சு கொடுத்துருவேன். 10 டேஸில் உள்ள முடிஞ்சிடும். இலக்கணம் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற பாடம்னா கலை பல வளர்த்தலுங்கிற இதில் 7ல் சிற்பக்கலைங்கிற பாடத்தை தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க. அது சிலப்பதிகாரத்தில் உள்ள புகார் காண்டம் அரங்கேற்று காதல் இருக்குது. அதான் சரி நம்ம பார்த்துக்கலாம். இதுவும் நமக்கு ஒரு கொஸ்டினாக கூட கேட்பாங்க. ஓவிய விதானத்து உரைப்பெரு நித்திலத்து மலைதாமம் வளையுடன் நாற்றி விருந்து பட கிடந்த அருந்தொழில் அரங்கம். ஓவிய விதானத்து உரைப்பெரு நித்திலத்து மலைதாமம் வளையுடன் நாற்றி விருந்து பட கிடந்த அருத்தொழில் அரங்கம். இது எதில் இருக்குன்னா சிலப்பதிகாரம் புகார் காண்டம். சிலப்பதிகாரங்களில் புகார் காண்டத்தில் வந்து அரங்கேற்று காதல் இருக்குன்னு இருக்காங்க. இப்போ சிற்பக்கலை குறித்து வந்து ஒரு 2 நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் திவாகர நிகண்டு மணிமேகலையில் குறிப்பில் காண்பிருக்காங்க. சிற்பக்கலை குறித்து இதிலலாம் காணப்படும். எந்தெந்த நூலில் இருக்குன்னா மணிமேகலை, திவாகர நிகண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிற்பங்கள் வந்து 2 வகைப்படுங்காங்க. முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள். முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள். முழு உருவ சிற்பங்கள்லாம் ஃபுல்லாகவே முன்னாடி இருக்கும், பின்னாடி எல்லா பக்கமும் இருந்த மாதிரி இருக்கும். புடைப்பு சிற்பங்கள்னால் அந்த முன்னாடி மட்டும்தான் அந்த சிலைகள் வந்து செதுக்கியிருப்பாங்க, பின்னாடி வந்து செதுக்கியிருக்க மாட்டாங்க. முழு உருவ சிற்பங்கள் அப்படியே ஃபுல்லாகவே என்னமா செதுக்கியிருப்பாங்க, பின்னாடி முன்னாடி சைடில் எல்லா பக்கமும் செதுக்கியிருப்பாங்க. அதான் வந்து முழு உருவ சிற்பங்கள். சிற்பங்கள் 2 வகைப்படும். முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சான்று எதுனா மாமல்லபுர சிற்பங்கள். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சான்று எதுனா மாமல்லபுர சிற்பங்கள். பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்று எதுனா திருமையம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, வெட்டுவான் கோயில், திருப்பரங்குன்றம். இன்னும் குன்றக்குடி திருப்பரங்குன்றம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே என்னதான் பாண்டியர் கால சிற்பக்கலை சான்றுன்னு இருக்காங்க. முதலாம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் வந்து 14 அடி வாயிலிருந்து அந்த வாசல் வந்து 14 அடி இருக்குன்னு இருக்காங்க. முதலாம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் வந்து அந்த வாசல் எவ்வளோ இருக்கா, 14 அடிக்கு இருக்குன்னு இருக்காங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டியது வந்து கங்கை கொண்ட சோழபுரம். முதலாம் ராஜராசன் கட்டினது வந்து தஞ்சை பெரிய கோயில். ராஜேந்திரன் கட்டியது வந்து கங்கை கொண்ட சோழபுரம். 2ஆம் ராசராசன் கட்டினது வந்து தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். சோழர் கால செப்பு திருமணிகள் பொற்காலம் என்றும் அழைக்கப்படும். சோழர் கால செப்பு திருமணிகள் வந்து பொற்காலம் என்றும் அழைக்கப்படும். ஆயிரங்கால் மண்டபம் வந்து யாருன்னா நாயக்க மன்னர்கள் தான் கட்டியிருக்காங்க. ஆயிரங்கால் மண்டபம்லாம் என்னென்னா நாயக்க மன்னர்கள் தான் கட்டியிருக்காங்க. சோழர் கால செப்பு திருமணினா பொற்காலம் என்று அழைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் பேர்னர் அண்ணா. ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் சொன்னது யாருன்னா பேர்னர் அண்ணா. தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வந்து சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணன் முதன்மை நாயனாக கொண்டு இயற்றப்பட்டதுதான் ராவண காவியம். இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணன் முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது என்று ராவண காவியம்.
20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் இராவண காவியம். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் என்னது? இராவண காவியம். இந்நூல் வந்து தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழம்புரி காண்டம், போர்க்காண்டம் என 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது. எது? இராவண காவியம் வந்து 5 காண்டங்கள் இருக்குது, 3100 பாடல்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. இராவண காவியத்தை இயற்றியவர் யாருன்னா புலவர் குழந்தை. இராவண காவியத்தை இயற்றியவர் யாருன்னா புலவர் குழந்தை. இராவண காவியம் இயற்றிய இலக்கிய நூல் வந்து யாப்பதிகாரம். இராவண காவியத்தை இயற்றிய இலக்கிய நூல்னா யாப்பதிகாரம். தொடை அதிகாரம், யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் சொல்லியிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். தி ஜானகிராமன் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த ஜானகிராமன் யார்? தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த தி ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழிலிருந்து எழுதியிருக்காங்க. அது வந்து 1967 நூலாக வெளியிட்டிருக்காங்க. ரோம், செக்கோஸ்லோவேக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் அதை வந்து நூலாக வெளியிட்டிருக்காரு. எப்போ? 1974 வெளியிட்டிருக்காங்க. சிவபுரிக்ஷா என்னும் சிறுகதையை வந்து என்ற தொகுப்பில் வந்து சேதுங்கிற சிறுகதை பண்ணியிருக்காங்க. சேதுங்கிற ஒரு சிறுகதையை சிவபுரிஷா என்கிற தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சேதுங்கிற ஒரு சிறுகதையை சிவபுரிக்ஷா என்ற தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? இவ்வளோ அதில் இருக்குது. கொஞ்சம் அந்த அலைன்மெண்ட் கொஷின் அலைன்மெண்ட்டே மாறி இருக்குது. 1979 சக்தி வைத்தியம் என்னும் சிறுகதை கதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா தி ஜானகிராமன். ஓகேவா? எதுக்காண்டி அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னா சக்தி வைத்தியத்துக்காண்டி. யார் பெற்றாங்கன்னா தி ஜானகிராமன். எந்த ஆண்டுனா 1979. நெக்ஸ்ட் வந்து நாகசுர கருவி வந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்குமே புழக்கத்தில் கிடையாது. அதுக்கப்புறம் வேணால் வந்திருக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகள்னா தமிழ்நாட்டு பயன்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி எந்த மரத்தால் செய்யப்படுறதுன்னா ஆச்சா மரத்தில் செய்யப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீவாளி, நாணல் போன்ற புல்வகை கொண்டும் செய்யப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லைங்கிற ஒரு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநாதர் குன்றில் ஒரு பாறையின் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவே தீர்த்தங்கரர் உருவங்கள் தான். 24 தீர்த்தங்கர் உருவங்கள் இருக்குன்ட்டுருக்காங்க. வான் தந்த பாடம்னா பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய நூல் தான். உலகத்துக்கு அச்சாணி போன்றது யார்? உழவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றாரை மாற்றும் படை. சொல்லும் பொருளும் பார்ப்போம். மைவனம்னா மலைநெல், சாந்தம்னா சந்தனம், பொலி அப்படின்னா தானிய குவியல், உலை அப்படின்னா ஒரு வகை மான், முதுநீர்னா கடல் நீர், கல்னா மலை, முருகுனா தேன் சொல்லலாம், மனம் அழகு, மல்லல்னா வளம், செருனா வயல், துவரைனா பவளம், பைஞ்சுதைனா சிமெண்ட். இது லாஸ்ட் டைம் குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டினை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏழில் உள்ள இலக்கணம் குறிப்பு பார்ப்போம். முதிரையும் சாமையும் வரகுனா எண்ணுமை, எண்ணிலங்குரலினா பண்பு தொகை, அதிர்குரல்னா வினைத்தொகை, மன்னியனா பெயரச்சம், வெறியினா சொல்லிசை அளபடை, கரைப்பொருனா 2ஆம் வேற்றுமை தொகை. நம்ம இந்த பாடத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்லாம் விட்டுருப்போம். அதை தனியாக எழுதி வச்சுருக்கேன். தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றி குறிப்பு காணப்பட்டுருக்காங்க. அந்த தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்பட்டுருக்காங்க. மாளிகைகளில் பல சிற்பங்கள் சுண்ணாம்பு கலவைகள் ஆன சுதை சிற்பங்களாக இருந்ததே மணிமேகலை மூலம் நம்ம அறிய முடிகிறது. தி ஜானகிராமன் கதைகள் வந்து மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதெல்லாம் அவங்க வந்து இதழில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் அவருடைய கதைகள் வெளியிட்டிருக்காங்கன்னா மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகன், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, சரி. ஓகே, இன்றைக்கி நம்ம 7-5 முடிச்சாச்சு. நம்ம டே 5 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டே 6 வரும். நெக்ஸ்ட் டே நாளை கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.